மேல் விஷாரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்ட போது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் யாரும் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜான் பிரிட்டோ வழங்க கேட்கலாம். ஜான் பிரிட்டோ, வணக்கம். மாவட்டம் சுகாதார நிலையத்தில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று காலை திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். காலை 7:45 மணிக்கு மருத்துவமனைக்கு வந்த மா சுப்பிரமணியன் மருத்துவமனை வளாகம் முழுவதும் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது மருத்துவமனையில் மருத்துவர்களோ செவிலியர்களோ யாரும் இல்லாததால் கடுமையான அதிருப்திக்கு உள்ளாகியிருக்கிறார். இந்த நிலையில் 1/4 மணி நேரம் காலதாமதமாக ஒரே ஒரு செவிலியர் மட்டும் மருத்துவமனைக்கு வந்திருந்த நிலையில் அவரிடம் அமைச்சர் விசாரணை மேற்கொண்டார். எனினும் மருத்துவமனையில் அமைச்சர் செல்லும் வரையில் மருத்துவர்களோ செவிலியர்களோ பிற பணியாளர்களும் யார் வராததால் உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகளை செல்போன் வாயிலாக அழைத்து அமைச்சர் கடுமையான தனது கண்டனத்தையும் நடவடிக்கையும் எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாதது தற்பொழுது அந்த பகுதியில் ஒரு பேசும் பொருளாகி இருக்கிறது. காலை 8 மணி அளவை கடந்தும் மருத்துவர்களோ செவிலியர்களோ அல்லது மருத்துவ பணியாளர்களோ யாரும் இல்லாததால் அமைச்சர் தற்பொழுது அதிகாரிகளுக்கு தனது கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர்கள் எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் இதுபோன்ற முன்னறிவிப்பின்றி திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்த மேல்விசாரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் இதேபோன்று அமைச்சர் ஆய்வு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தற்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து ஜான் பிரிட்டோ. இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கட்டி 5 டாக்டர் டியூட்டியில் இருந்து எத்தனை டாக்டர் போஸ்ட்? 5. எவ்வளோ நர்ஸு? 9 பேர். அதுக்கப்புறம் மற்ற ஸ்டாஃப்னா எத்தனை பேர்? எத்தனை பேர்? எவ்வளோ பேர் இருப்பாங்க உங்களெல்லாம் சேர்த்து? 14 பேர் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் கூட இல்லை. காலையில் 8 மணிக்கு யாருக்காவது ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோட ஒரு உட்காந்துருக்காரு. என்ன நிர்வாகம் உங்களுக்கு இப்போ தான் டியூட்டியா? எங்கள் அட்டண்டன்ஸ் இருக்கு. இப்போ யாராவது சொன்னாங்க?